நீண்ட காலங்களுக்கு முன் வில்லோ கிரீக் என்ற சிறிய கிராமத்தில் அந்த கிராமத்தின் எல்லைக்கு வெளியே ஒரு காடு இருந்தது. அதை விஸ்பர் வுட் என்று அழைத்தார்கள். பகலில் அந்த காடு மிகவும் அழகாக இருந்தது. உயர்ந்த மரங்கள், கீதம் பாடும் பறவைகள் மற்றும் இலைகள் வழியாக ஒளிரும் சூரிய கதிர்கள். ஆனால் சூரியன் மறைந்ததும் அந்த காடு யாரும் அடியொதுக்க முடியாத இடமாக மாறியது. கிராம மக்கள் கூறியது, விஸ்பர்வுட் ஐ எக்கோவர்கள், தி எக்கோவர்ஸ் என்ற பேய்களால் ஆவணம் செய்துவிட்டனர். அவர்கள் உங்கள் பெயரை அழைப்பார்கள், நீங்கள் மிகவும் ஆழமாகச் சென்றால். பல குழந்தைகள் இதை ஒரு கதையாகவே நம்பினார்கள். ஆனால் ஒரு கோடை மாலையில் 3 நண்பர்கள், எம்மா, பென் மற்றும் சார்லி, இதன் உண்மையை கண்டுபிடிக்க முயன்றனர். காட்டில் யாரை அதிக நேரம் தங்க முடியும் என்று பார்ப்போம், என்றார் பென் தனது பேனலை கை உயர்த்தியபோது. அந்த மூவர் காடு வழியாக மெதுவாக நகர்ந்தனர். அவர்களின் சிரிப்பு மெதுவாக எதிரொலித்தது. ஆரம்பத்தில் அது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அவர்கள் ஜோக்குகள் சொல்லி, கிளைகளில் இடறி விழுந்து, மேலும் ஆழமாக செல்லவும் ஒருவரை ஒருவர் சவால்களைச் செய்தனர். ஆனால் சூரியன் மறைந்ததும் காடு திடீரென குளிர்ந்தும் சத்தமின்றியும் மாறியது. திடீரென்று ஒரு மெதுவான குரல் அமைதியை உடைத்தது. எம்மா. எம்மா உறைந்து போனார். இதை கேட்டீர்களா என்று அவர் மெதுவாக கேட்டார். என்ன கேட்டது? சார்லி பயத்தில் கேட்டார். பென். சார்லி. குரல் மீண்டும் கேட்டது. இந்த முறை தெளிவாகவும் சற்றே சத்தமாகவும். அது காற்றால் உண்டானது போல இல்லை. அது எல்லா திசையிலும் இருந்து கேட்டது போல இருந்தது. நாம் திரும்ப செல்ல வேண்டும், என்றார் பென், அவரது தைரியம் சற்றே குறைந்து. ஆனால் அவர்கள் திரும்பி பார்த்தபோது அவர்கள் வந்த பாதை காணவில்லை. மரங்கள் சுருண்டு இயற்கையற்றதாய் மாறியது. எம்மா, பென், சார்லி. குரல்கள் அதிகமாகவும் பயமுறுத்தும் இசையைப் போலவும் மாற்றமடைந்தன. பீதியடைந்த அவர்கள் ஓடினார்கள். கிளைகளிலும் வேர்களிலும் இடறினார்கள். ஆனால் எவ்வளவு தூரம் ஓடினாலும் குரல்கள் அவர்களை பின்தொடர்ந்தன. திடீரென ஒரு மென்மையான ஒளி அவர்கள் முன் தோன்றியது. மிகவும் அவசரமாக அவர்கள் அதை நோக்கி ஓடினார்கள். அது காட்டின் எல்லை என நம்பினார்கள். ஆனால் அதன் பதிலாக அவர்கள் ஒரு பழைய கல் கிணறு கண்டனர். அதன் சுற்றிலும் ஒளிரும் மின்மினி பூச்சிகள் மிதந்தன. குரல்கள் நிறுத்தப்பட்டன. இது என்ன? என்று எம்மா கேட்டார், கிணற்றுக்குள் பார்க்கும்போது. கற்களில் புதிரான குறியீடுகள் செதுக்கப்பட்டிருந்தன மற்றும் கிணற்றைச் சுற்றியிருந்த காற்று கனமாக உணரப்பட்டது. அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு செல்ல நினைக்கும்போது கிணற்றின் இருண்ட ஆழத்தில் ஏதோ சலனமாக இருந்தது. மூடமான ஒரு கையிலிருந்து மேல் உயர்ந்து கொண்டிருந்தது. ஓடுங்கள், பெண் கத்தினார். அவர்கள் மரங்களில் வழியாக ஓடினார்கள். குரல்கள் மிகவும் சத்தமாகவும் பயமுறுத்தும் விதமாகவும் மீண்டும் திரும்பி வந்தது. அந்த குரல்கள் திரும்ப வா என அழைத்தன. மணிநேரங்களாக உணரப்பட்ட தூரம் ஓடிய பிறகு அவர்கள் காட்டு எல்லையை கடந்து கிராமத்தின் பாதுகாப்பான இடத்தை அடைந்தனர். 5. பயமுற்ற நிலையில் அவர்கள் திரும்பி காட்டை நோக்கி பார்த்தார்கள். ஆனால் ஏதோ மாறியது. விஸ்பர்வுட் காடின் எல்லையில் 3 நிழல் உருவங்கள் நின்று கையை அசைத்தபடி பார்த்தன. எம்மா, பென் மற்றும் சார்லி மீண்டும் அந்த காட்டுக்குள் செல்லவில்லை. ஆனால் சில நேரங்களில் இரவில் தங்கள் ஜன்னலுக்கு வெளியே மெதுவான குரல்கள் கேட்கும். அவர்கள் பெயர்களை அழைக்கும் குரல்கள். அந்த விஸ்பர்வுட் காடு இன்னும் அங்கேதான், மேலும் ஆவலுடன் அடுத்த தைரியமானவர்களை எதிர்பார்க்கிறது.